ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே வெளியில் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லேஸ்வரம் வந்து போகிறோம். நிறைய பேருக்கு வந்து தெரியும், பெங்களூரில் வந்து மல்லேஸ்வரம் வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா. நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து கிடைக்கும். இன்றைக்கி நான் ஷாப்பிங் போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட அந்த நாவல் பழக்கொட்டை பவுடர் வந்து தீர்ந்து போச்சு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான் வரும். நான் வந்து அந்த ரெகுலராக வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்ருக்கேன். எதுக்காக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அதை ரெகுலராக எடுத்துகிட்ருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது காலியாகிடுச்சு. அது ஒன்று வாங்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி. காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நானே குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன். அந்த டைம்லலாம் வந்து இட்லி தோசை எங்கன்னா கடையில் வாங்கிக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி இருந்தால் போதும். அந்த சாம்பார் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, இட்லி பொடி ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் பெங்களூர் வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடைங்களுக்கு போயிட்டு இட்லி பொடி கேட்டால் அப்படிலாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சில கடைகளில் அது கிடைக்கிறதும் கிடையாது. அதுவும் நான் இருக்கிற இடத்துல கிடைக்கிறதே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஷாப்பிங் எங்கன்னா போகும்போது நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். அதனால் இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லேஸ்வரம் வந்து வந்துட்டோம். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட வாட்சுக்கு வந்து செல்லு வந்து போடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால, சரி பாப்பாவுக்கு வந்து ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கணுமா இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, போய் கேட்டு பார்த்தேன். அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக இங்கே வந்து கேட்டு பார்த்தேன். இங்கேயும் வந்து எங்கேயும் கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் நான் நாவல் பழம் அந்த கொட்டை பவுடர் வந்து வாங்கணுமா இருந்தது. என்கிட்ட வந்து இன்னும் ஒரு 2 நாளைக்கான பவுடர் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம போய் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் 1 மந்த்துக்கு எனக்கு வந்து வரும். நாங்கள் ரூட் மாறி வந்துட்டதுனால ஒரு இடத்துல வந்து வண்டியை வந்து நிற்க வச்சுட்டு நடந்தே வந்தோம். கடை பக்கத்தில் தான் இருக்கும்னு நினச்சி நாங்களும் வண்டி அங்கே நிற்க வச்சுட்டு வந்தோம். பார்த்தா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. போகிற வழியில் இந்த மாங்காய் வந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து எங்கேயுமே வாங்கி சாப்பிட்டதில்ல. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதில் ஒரு பெரிய பீஸாக பார்த்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வந்து சொன்னாங்க. பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புளிப்பாகவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மாங்காய். ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆயுர்வேதிக் கடைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துலேயே நிறைய வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200, 250 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பலோசோ பேண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே 150 ரேஞ்சுக்கு வந்து இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டோம். அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அதுக்காக நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நடக்க தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப தூரம் வந்து வண்டியை வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போல்லாம் மல்லேஸ்வரம் வருமோ அப்போ வண்டியில் வந்து டைரெக்டாக வந்து அந்த ஆயுர்வேதிக் கடைக்கிட்டே நிற்க வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிட்டு போயிடுவோம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப தூரத்தில் வந்து விட்டதுனால இன்றைக்கி ரொம்பவே வந்து நடந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட ஆயுர்வேதிக் கடை வந்து வந்துடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த நாவல் பழக்கொட்டை பவுடர் வந்து வாங்கியாச்சு. 2 பேக்கெட் வந்து வாங்கினோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பாட்டிலில் இருந்தது. இந்த டைம் அவங்க பாட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பேக்கெட்டில் தான் கிடச்சிச்சு. ஸோ பேக்கெட்டில் அப்படின்றதுனால 10 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாச்சு. இதுவே நம்மளுக்கு பாட்டிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு ரோடை இந்த பக்கமாக க்ராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கணுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்க்கு வந்து பட்டன் வந்து வாங்கணுமா இருந்தது. ஸோ அது 2மே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்காக கடை வந்து தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து கிடச்சிடுச்சு. அங்கே போயிட்டு 2 ஐட்டமும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வண்டி நிற்க வச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், அதுக்கப்புறம் வடகம், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹனி, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு தேவை இட்லி பொடி தான். அதை போய் வாங்கியாச்சு. 1/4 கேஜி வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கடையில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து கடை சின்னதாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து பெருசாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த இட்லி பொடி வாங்கிட்டு டைம் ஆகிடுச்சு. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து வந்தோம். அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட்டர் நான். ஸோ அதெல்லாமே வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணி வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்லாம், நான் சாப்பிட்லாம் அப்படின்னு தான். ஸோ இருந்தாலும் மெனு கார்டு வந்து கொடுத்தாங்க. சும்மா என்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ பார்த்துட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சாலட் வந்து வச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டா. தூங்கினோடனே பார்த்திங்கன்னா தோல் மேலேயே வந்து பிடிச்சிட்டு சாப்பிட வேண்டிய நிலமை. அதுக்கப்புறம் எழுப்பலாமா வேணாமான்னு நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் விட்டு பாப்பாவை எழுப்பலான்னு சொல்லிட்டு நான் வந்து தோல் மேலேயே போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்துடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நானும் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவரங்கில் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செகண்ட் டைம் வரோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான். நிறைய பன்னீர் வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்து எழுந்துட்டா. அவளுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த நான் வந்து கொடுத்தோம். அவள் பாட்டுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக வந்து பிரித்து சைடில் வச்சுட்டாரு. அவள் பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.